பல்வேறு துறைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, அலுவலர்களே, அதே போல இந்த சேவைகளை பெறுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற அதிகாரிப்பட்டி ஊராட்சியினுடைய கிருஷ்ணா நகர், அம்பேத்கர் காலனி, பாறைக்காடு போன்ற பகுதிகளில் இருந்து வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நாம ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், பட்டா மாத்தணும், இந்த மாதிரியான சேவைகள், ரேஷன் கார்டு வாங்கணும், ஆதார் கார்டு மாத்தினா இப்ப கூட நம்ம வந்து தாசில்தார் ஆபீஸுக்கு போகணும், கலெக்டரேட் போகணும், இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ் போகணும். அதே மாதிரி டெத் சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்கினா இப்பயுமே நாம வந்து தாசில்தார் ஆபீஸுக்கு போகணும். இந்த நிலை இருந்தது. இப்ப நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சீரிய முயற்சியால் மக்களை தேடி வந்து அனைத்து, அதாவது 15 அரசு துறைகளை சார்ந்த சுமார் 46 வகையான சேவைகளை நம்ம வசிக்கின்ற இடத்திற்கே வந்து வழங்குகின்றார். இந்த வகையில அனைத்து துறைகளிலும் முதன்மையாக நமது தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கின்ற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் விதவைகளுக்கான பணம் 1200 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முதியோர் உதவித்தொகை வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றாங்க, எனக்கு இந்த ரேஷன் அட்டைக்கு வர இந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்கல, அதுக்குதான் நான் மனு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அரசாங்கம் வந்து ஒவ்வொருவருக்கும் அரசினுடைய நலத்திட்டம் ஒரு திட்டம் தான் கிடைக்கும். ஒண்ணு 1000 ரூபாய் கிடைக்கும், இல்லன்னா 1200 ரூபாய் கிடைக்கும். ரெண்டுல ஒண்ணுதான் கிடைக்கும். அந்த மாதிரி நேற்று விண்ணாமலையில நடக்கும்போது ஒரு 5-6 மகளிர் வந்திருந்தாங்க. எனக்கு 1200 தான் எனக்கு கிடைக்குது, 1000 ரூபாய் பணம் கிடைக்கல, அதுக்குதான் அப்ளிகேஷன் போட வந்திருக்கேன். ஆக இதையெல்லாம் வந்து இங்க இருக்கிற அரசியல் அதிகாரிகள் வந்து சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே 1200 ரூபாய் வந்தா ஒரு பயன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த வகையில் இங்க அதிகாரிப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.